மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முன்னாள் முதல்வர் அவர்களுக்கு உங்கள் மூலமாக சொல்லிக் கொள்வது என்னவென்றால், காலையில் கூட மதிப்பிற்குரிய அதிமுக உறுப்பினர் அவர்கள் வேதனைப்பட்டு சொன்னார், எடப்பாடியார் அவர்கள் பேசும்போது நேரலை பேசுகின்ற அந்த நேரலை துண்டிக்கப்பட்டது என்று வெளியிலே இருந்து எங்களுக்கு தகவல் சொல்றார்கள். இங்கே பதிவு செய்யப்பட்டது, ஆனால் வெளியிலே ஒளிபரப்பு செய்யப்படவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இதை மறுக்க கூடாது. நான் அவையிலிருந்து இப்போ வெளியே சென்று வருகிற போதும் துறையினுடைய உயரதிகாரி சந்தித்து என்ன நடந்ததை பற்றி விளக்கம் கேட்டேன். 10 நிமிடத்தில் எனக்கு பதில் சொன்னார்கள். ஒரு நிமிடம் கூட அது தடையில்லாமல் தான் சென்ற தகவல் எனக்கு தெரிவித்திருக்கிறார்கள். சில இடங்களில் இல்லை, சில ஊர்களில் சில பேருங்க கொஞ்சம் கவனிங்க, ஆர்வமாக பார்த்து கொண்டிருக்கிற போது சில வீடுகளில் ஏற்பட்டிருக்கிற தடங்கள் காரணமாக பார்க்க முடியாமல் போயிருக்குமே தவிர, இங்கே இருந்து எந்த விதமான உத்தரவோ இங்கே இருந்து எந்த ஒளிபரப்பை தடுக்க வேண்டிய எண்ணமோ இல்லை என்பதை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். மாண்புமிகு உறுப்பினர் கணேஷ்குமார் முடிச்சு இதை சொல்லி இதை பற்றி முடிச்சிருங்க. இது போதும். இது இல்லை, வேணா உட்காருங்க. உட்காருங்க, எனக்கு தெரியும் நீங்க எதை கேட்க வரீங்கன்னு எனக்கு தெரியும். தயவுசெய்து உட்காருங்க. நம்முடைய அரசு நீட்டுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பையும் ஒரு உறுதித்தன்மையும் இந்த பட்ஜெட்ல தெரிவித்திருக்கிறார்கள். இதே நேரத்தில் என் தொகுதி சார்ந்த ஒரு கோரிக்கையை மட்டும் நான் இங்கே வைக்க விரும்புகிறேன். ஏனென்று சொன்னால், இந்த நீட்டினால தமிழ்நாட்டில் ஏற்பட்ட 2வது மரணம் செஞ்சி தொகுதி பெருவலூர் கிராமம் என்கின்ற கிராமத்தில் பார்த்திபா என்ற ஒரு மாணவி கிராமப்புறத்தில் அரசு பள்ளியில் படித்து நீட்ல தேர்வு செய்ய முடியாத தற்கொலையில் செய்து கொண்டால், அப்பொழுது அந்த இறப்பிற்கு அப்பொழுதைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்த முன்னாள் முதலமைச்சர் மதிப்புக்கு மரியாதைக்குரிய ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் நேரிலே வந்து பார்த்தார்கள். அப்ப அந்த மக்கள் எல்லாம் அவருக்கு தெரிவித்த கோரிக்கை என்னவென்று சொன்னால், அந்த ஊர்ல ஒரு துணை சுகாதார நிலையம் செயல்பட்டு கொண்டு வந்தது. அந்த துணை சுகாதார நிலையம் இடிக்கப்பட்டு விட்ட காரணத்தினால அந்த பிள்ளை அங்க கொண்டு போயிருந்தா நாங்க காப்பாத்திருக்கலாம். எங்களால இங்கிருந்து சேத்பட்டு வரைக்கும் கொண்டு போவது காலத்துக்குள்ள அந்த பிள்ளை இறந்து விட்டார்கள் என்று சொன்னார்கள். அந்த சம்பவம் நடந்து இன்று வரை 8 ஆண்டு காலம் ஆகிறது. நீட்டும் ஒழிக்கப்படவில்லை, அந்த கிராமத்தில் அந்த சுகாதார நிலையமும் துவங்கப்படவில்லை. எனவே நடைபெறுகின்ற அரசு முன்னுரிமை கொடுத்து அந்த பெருவலூர் கிராமத்திற்கு ஆரம்ப சுகாதார நிலையத்தை உடனடியாக அமைத்து தருவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, வரலாற்றிலேயே இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா மக்கள் அதிகமாக எதிர்பார்த்த பட்ஜெட். என கிட்டத்தட்ட 60 ஆண்டு காலம் 1967க்கு பிறகு திமுக அண்ணா திமுக இல்லாம ஒரு கட்சி தாக்கல் செய்கின்ற பட்ஜெட்டாக இந்த பட்ஜெட் நிலவி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில பொதுமக்கள் நிறைய எதிர்பார்ப்பை இந்த பட்ஜெட் மீது வைத்துக் கொண்டிருந்தார்கள். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நடைபெறுகின்ற ஆட்சி என்பது கிட்டத்தட்ட 392 வாக்குறுதிகளை தேர்தலுக்கு முன்னால் இந்த மக்களுக்கு கொடுத்துதான் ஆட்சிக்கு வந்தார்கள். அதில் வெறும் 4 வாக்குறுதிகள் மட்டும்தான் இதுவரை நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது குறித்த அறிவிப்புகள் இந்த பட்ஜெட்ல இருக்கும்னு மக்கள் பெரிதளவில் எதிர்பார்த்தார்கள். அவர்களுக்கு இது கிடைக்கவில்லை என்ற ஏக்கமும் தயக்கமும் இருக்கிறது. உன்னால் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், முன்னால் பேசிய ஆளுங்கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர், நாங்க கிராமத்துக்கு போகும்போதெல்லாம் 2500 ரூபாய் யாரும் கேட்கல அப்படின்னு சொன்னார். நாங்க போகும்போது கேட்கறாங்க, எப்ப கிடைக்கும் என்று கேட்கிறார்கள். சிலிண்டர் எப்ப வரும் எங்களை கேட்கிறாங்க. வேலையில்லாத பட்டதாரிகளுக்கு எப்பொழுது இந்த பணம் எங்களுடைய ஊக்கத்தொகை 4000 வரும் என்று 4000 ரூபாய் வரும்னு கேட்கிறாங்க. கரும்புக்கு விலை எப்போது ஏற்றப்படும் என்று கேட்கிறார்கள். அது மட்டும் இல்லாம நெல்லுக்கு குவிண்டாலுக்கு 3500 ரூபாய் இப்பதான் சார் ஆரம்பிக்கிறேன், இன்னொரு 5 நிமிஷம் முடிச்சிடறேன் என்று கேட்கிறார்கள். இதையெல்லாம் 30 நிமிஷம் இடையூறு சேர்த்து 30 நிமிஷம் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். நீங்க உங்க தொகுதியை பற்றி மட்டும் 12 நிமிஷம் பேசியிருக்கீங்க. நான் என்ன சொன்ன மானிய இந்த பொது விவாதங்களில் ஒரு உறுப்பினருக்கு 10 நிமிடம் என்று வருகிற போது அந்த நிதிநிலை அறிக்கையை பற்றி நீங்க பேசியிருந்தீங்கன்னா அது நேரம் முடிச்சிருப்பீங்க. நீங்க தொகுதி பற்றி பேசுகிற போது நான் எழுதி கொடுத்ததே அவை குறிப்பில் ஏற்றுங்கன்னு சொன்னீங்கன்னா ஏற்றிக்க போகிறோம். அதே நீங்கள் பின்னாடி எடுத்துகிட்டு போய் உங்கள் தொகுதியில் புத்தகமாகவோ நோட்டீஸாக அடித்து கூட நீங்கள் கொடுக்கலாம். அதை பற்றி நிறைய நேரம் எடுத்துக்கொண்டில்லானால் மானிய கோரிக்கை பற்றி பேசுவதற்கு காலம் இல்லாமல் போய்விடுகிறது. முடிச்சிருங்க. நன்றி சொல்லுங்க. தொகுதி பத்தி நிறைய வச்சிருக்கேன், அது அப்புறம் கொடுக்குறேன். நான் அந்த கொள்கை சார்ந்து வரக்கூடிய விஷயங்கள் மட்டும்தான் நான் தொகுதி சார்ந்து நாங்க பேசினே தவிர, அதை தாண்டி இது போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறாதது ஒரு மக்களிடையே ஒரு ஏமாற்றத்தை ஏற்படுகின்ற பட்ஜெட்டாக இருந்து கொண்டிருக்கிறது. அதையும் தாண்டி இந்த பட்ஜெட்ல 1000 பேருந்துகள் ஜிசிசி முறையிலே வாங்கி இயக்கப்படும் மட்டும் தான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தமிழக அரசு போக்குவரத்து துறைக்கு என்று சொந்தமாக பேருந்துகள் வாங்குவதற்கான எந்த அறிவிப்புகளும் இந்த பட்ஜெட்ல இல்லை. அப்பொழுது இயல்பாகவே இந்த போக்குவரத்து துறை ஒரு தனியார் மயமாக்கப்படுகிறதா என்ற கேள்வியும் ஐயமும் எழுந்து கொண்டிருக்கிறது. என பல கிராமங்கள்ல இன்னைக்கும் பள்ளிக்கூடத்துக்கு பேருந்துகள் இல்லை. அரசாங்கம் தான் அந்த பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் பேருந்துகள் இயக்கப்பட வேண்டும். அப்பொழுது அரசாங்கத்திற்கு
என்று புதிய பேருந்துகள் வாங்க வேண்டும் என்பது மிக அவசியமான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. குட்கிராமத்துக்கெல்லாம் இன்னும் செஞ்சி தொகுதியில் கரடிக்குப்பம் போன்ற கிராமத்துக்கெல்லாம் பேருந்து இது வரைக்கும் சுதந்திரம் அடைஞ்சு பார்க்கல. அதற்கெல்லாம் புதிய வசதி ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால் புதிய பேருந்துகள் வாங்கப்பட வேண்டும். அப்படி எந்த அறிவிப்பும் இந்த தேர்தலில் இல்லை என்பதுதான். எதையும் தாண்டி நான் முன்னாடி குறிப்பிட்டதெல்லாம் மாண்புமிகு நிதித்துறை அமைச்சரும் சரி, நிதித்துறை செயலாளரும் சரி, இந்த கடன் சுமையெல்லாம் தீர்ப்பதற்கு 2 ஆண்டு காலம் ஆகும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்ப 2 ஆண்டு காலத்திற்கு இந்த உங்களுடைய தேர்தல் அறிவிப்புகள் எல்லாம் நடைமுறைக்கு வராது என்ற பொருள் ஆகிவிடும். அது வருமா வராதா என்பதை இந்த அரசாங்கம் தான் தெளிவுபடுத்த வேண்டும். திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள், நீங்க நன்றி சொல்ல மாட்டீங்க.